உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன் பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா டெரியன் லானிஸ்டர்ங்கிற இந்த கேரக்டர் பத்தியும் தெரிஞ்சிருக்கும். டெரியன் லானிஸ்டரா கேம் ஆஃப் த்ரோன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதை விட அதிகமா அவரோட ரியல் லைஃப்லயும் கஷ்டப்பட்டிருக்காரு. பீட்டர் டிங்க்லேஜ் 1969 யுஎஸ்ஏல பீட்டர் டிங்க்லேஜ் பிறக்கிறாரு. பிறக்கும் போதே டிராபிஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட பிறக்கிறாரு. அதனால அவர் நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. இதனாலேயே ஸ்கூல் காலேஜ்ல அதிக கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளானாரு. ஸ்கூல் காலேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் ஆக்டிங் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால பல ஆடிஷன்ஸ்ல கலந்துக்கிறாரு. பட் இவர் குள்ளமா இருக்கனால எந்த ஒரு கேரக்டருக்குமே இவர் ஷூட் ஆகலன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. சில ஃபன்னி கேரக்டர்ஸ் கொடுத்தாங்க, பட் அதை இவர் அக்செப்ட் பண்ணல. இப்படியே நாட்களும் போகுது, கையில பணமும் இல்ல, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாரு. பீட்டர் டிங்க்லேஜுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் அவர் குள்ளமா இருந்தது. ஆனா அவர் குள்ளமா இருந்தனாலதான் கேம் ஆஃப் த்ரோன்ல டெரியன் லானிஸ்டர்ங்கிற ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பல படங்கள் தொடர்ந்து நடிக்கிறாரு, பல ஹிட் மூவிஸ் கொடுக்கிறாரு. இன்னைக்கு அவரோட நெட்வொர்த் $25 மில்லியன், 4 எம்மி அவார்ட்ஸ், ஒரு SAG அவார்ட், ஒரு கோல்டன் குளோபல் அவார்டு, இந்த மாதிரி 70க்கும் மேல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்தவர் இன்னைக்கு $25 மில்லியன் சொந்தக்காரரு. மட்டும் இல்லாம பல வளர்ந்து வர்ற ஆக்டர்ஸுக்குமே ரோல் மாடலா இருக்காரு. Ever tried, ever failed, no matter. Try again, fail again, fail better. The world is yours. Treat everyone kindly and light up the night.